இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போகிற புத்தாண்டு ராசி பலன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இப்போது புத்தாண்டுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் வந்து 3ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு. 2017 ஏப்ரல்லிருந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்கல்ல, அது வந்து நினச்சி கூட பார்த்துக்க முடியாது யாராலையும். எதுக்குன்னா அந்த 7.5 சனின்றது உங்களுக்கு 2017 ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த 2025 மார்ச் 29 முடிஞ்சிச்சு. 7.5 சனி தொல்லை இனிமேல் இல்லைப்பா. 3ஆம் வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு. 3ஆம் வீட்டில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து நல்ல பலன்கள் அன்றது உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. இப்போ 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்காரு, ஓகே தான். அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் தைரியம் ஏற்றி விடுவார். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்கும். பெருசாக எஃபர்ட் போடாமலே நிறைய விஷயங்கள் நடக்கும், ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு இல்லையா, குரு பகவான் வந்து இங்கே பலமாகவே இல்லை. குரு வந்து என்ன இந்த வருஷம் உங்களுக்கு குரு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா எய்தர் உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸு கருத்து வேறுபாடுன்றது நடத்தி கொடுப்பாரு. அது என்னன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆகலாம், இல்லாட்டி வந்து உங்களோட ஃபேமிலியில் ஆகலாம், இல்லாட்டி வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையோ ஆகலாம். கருத்து வேறுபாடுகள், ஆர்குமெண்ட்ஸு, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் கூட அவங்களுக்கு என்னன்னா மென்டாலிட்டின்றது ஒத்து போகாமல் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேர் முதல்ல சொல்கிறேன், எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்னன்னா வீட்டில் இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம மேலே கன்சர்ன் இருக்கும். அதே ஒர்க்கில் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க தொடர்ந்து 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 நம்மளை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் 6th ஹவுஸ்ன்றது மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து கொலீக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி அது எனிமீஸ் ஹவுஸ். இப்போ என்னன்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் கார்பரேட் செக்டார் வந்த பிறகு கொலீக்ஸு, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்ததுனால 6th ஹவுஸ் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் கொலீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களை தனியாக்கி விடுவாங்க, தனியாக்கப்படுற மாதிரி சூழ்நிலை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் உங்கள் ஆப்போசிட் டீமில் ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் உங்கள் டீமில் வந்து நீங்கள் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பின்னால் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க பின்னால் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒருத்தனு கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏதாச்சும் உங்களோட ஒர்க்கை குறை சொல்வா, உங்கள் பர்சனல் லைஃபை குறை சொல்வா, அது உங்களுக்கு பிடிக்காம 6ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது நமக்கு நல்லா கொடுத்து விடுவோம். அப்படி எதுக்கன்னா 6ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து 6th ஹவுஸ் ஆயிருந்தாலும் தைரியம் நல்லா வளரும். நமக்கு நாம் சும்மா இருக்காமல் அவங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்து விடுவோம். ஸோ அது நினச்சி அவன் என்ன பண்ணுவான்னா டைரெக்டாக உங்கள் கூட மோத முடியாமல் அவன் பின்னால் குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா உங்கள் பற்றி தவறான செய்திகள் வந்து மேலதிகாரிகளிடம் வந்து சொல்லுவாள். உங்கள் பற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற 5 பேரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்குவாங்க. ஸோ இழுத்துக்கிட்டு என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்து கூட சேர்ந்து போய் வந்து மேலதிகாரிகளுக்கு உங்கள் பற்றி தவறான புரணி பேசுறது, தவறான செய்திகள் வந்து சேர்த்து விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க 6ஆம் இடத்து குரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 6ஆம் இடத்து குரு பண்ண மாட்டாங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்னன்னா நம்ம கொலீக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு கடைசியாக அந்த வேலையை வேண்டாம் விட்டுட்டு போடுற அளவுக்கு ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதனால் என்னன்னா ஒர்க் பிளேஸில் ஒரு சில நெறிகள் இருக்கும், அவங்க கூட வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கோங்க. ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. தனியாக்கப்படுவீங்க, கடைசியாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க கூட நிற்க மாட்டாங்க, அவங்களும் எதிரிகள் ஆயிடுவாங்க. உங்களை நேரில் எதுவுமே சொல்லவே இல்லைன்னாலும் போய் உங்கள் எதிரை கூட்டத்தில் அவங்க சேரிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது தெரியுது. அப்படியே 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கடன் பிரச்சனை இருக்கும். இப்போ வரைக்கும் ஃபார் சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியடில் என்னன்னா கடன்காரை வந்து பயங்கரமாக தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க, என்னோட கடன் எப்போ திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ பட் 6ஆம் இடத்து குருவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார் குரு.
குரு. 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தொழிலிடம். ஸோ தொழிலில் பிரச்சனை எவ்வளோ வந்தாலுமே சரி நம்ம அங்கே தான் நிற்போம். அது முதல்ல அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்கும். இருந்தால் இவங்க எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு நான் ஓடணுமான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லாட்டி வந்து என்னன்னா நம்மளை வந்து ஓட விட மாட்டார். சரி பண்ணலாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாம தான் நிற்போம். நமக்கு வந்து தொழில்ன்றது கொடுப்பாரு. பிரச்சனையும் உண்டு தொழிலும் உண்டு சொல்லலாம். அப்படியே 6ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 12ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா லாஸஸ் எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ பயங்கரமாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில். கடன் வாங்குற அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. லாஸஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்படியே 6ஆம் இடத்துலேருந்து வந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு குரு. ஸோ பணமும் கொடுத்துட்ருக்காருங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலும் உண்டு, தொழில் வகையில் பணமும் உண்டு, பண செலவும் உண்டு, தொழிலில் எதிரைகளும் உண்டு, பிரச்சனைகளும் உண்டு. அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே உண்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மிக்சடு பேக்கேஜ் ஃபேமிலி பேக் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சா 16 ரூபாய் செலவழித்த மாதிரி இருக்கும். 2 ரூபாய் வீட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு 4 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 10 ரூபாய் சம்பாதிச்சா 16 ரூபாய் செலவு அந்த மாதிரி இருக்கும். 4 ரூபாய் 6 ரூபாவோ கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. சில பேருக்கு இந்த 2 விஷயம் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா அந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு இதெல்லாம் இருக்காது. தொழில் பிரச்சனை இருக்காது. பண பிரச்சனை டெப்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்காது. இருக்கிறது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை வர்றது அது அப்புறமா அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா டிசீஸ் ரெசிஸ்டன்சி பவர்ன்றது குறைவாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க யாராச்சும் வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட உடம்பு இந்த டைம் பீரியடில் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும். அவசரப்பட்டு வெளியில் வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காதேங்க. எதுக்குன்னா வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்டைஜஷன் இஷ்யூஸு, இந்த ஃபுட் பாய்சனிங் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் பெஸ்ட்டு. ஸோ இப்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 2ஆம் வீட்டு ராகு வந்து பண வகையில் வந்து ரொம்ப அள்ளி கொடுக்க போகிறாரு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு. எதுக்குன்னா 2ஆம் வீட்டில் ராகு இருந்தால் மேசிவ் வெல்த்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சில பேர் வந்து இந்தியாவில் சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து என்னன்னா லேப்டாப் மூலமாக ஃபாரின் கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டென்ட் ரைட்டர்ஸு அப்படியே வந்து சில இன்வெஸ்டர்ஸு ட்ரேடர்ஸு அவங்க ஃபாரின் கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெளிநாட்டு பணம் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இல்லை. ஹெல்த் இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, அப்படியே வந்து என்னென்னா ஆர்கியூமெண்ட்ஸு, வேண்டப்பட்டவங்க கூட சில பேருக்கு என்ன நடக்கும்னா மகர ராசிக்காரங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வருஷம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எதுக்குன்னா 6ல் குரு இருக்கும்போது மேரேஜ் ஏதாச்சும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமாக என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆகிடும். இல்லை கல்யாணத்துக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னால் கல்யாணம் நின்று போகும். இந்த மாதிரி நடக்கும். இல்லை மேரேஜ் கூட நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் உடனே பிரேக்கப் ஆகும். சில பேருக்கு இப்போ என்னன்னா மேரேஜ் ஆனால் ஒரு 2 நாளுக்கே அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பாஸ்ட் என்னமோ இருந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சொன்னால் நம்மளால் என்னதான் பண்ண முடியும், கட்டுப்படுத்திட்டா இருக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால என்னன்னா மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு அது வந்து அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வச்சுக்கிட்டா நல்லது உங்களுக்கு. இது மகர ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு கால பலன். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நீங்கள் வராகி ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையில் நல்லது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.